இப்போ சசி இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க கிளாஸில் மொத்தமாக 7 பேர். எல்லாருமே வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவங்கள இன்ட்ரோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் சசிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் பேர் லாரன்ஸ். கிளாஸ் எடுக்கிறவரும் ஜாலியாக எடுக்கிறாரு. சசியும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. சசியும் இந்தியன் ஸ்டைலில் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்படியே டெய்லி யாருக்கும் தெரியாமல் கிளாஸ் போகிறாங்க. லாரன்ஸ்க்கும் சசிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு நாள் லாரன்ஸும் சசியும் கிளாஸ் முடிச்சுட்டு 2 பேரும் பேசிட்டே போகிறப்போ ராதா அவங்கள பார்த்துடுறா. வீட்டுக்கு போனதும் அதை பற்றி கேட்குறப்போ வேறு வழி இல்லாமல் அவகிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறத பற்றி சொல்லிடுறாங்க. ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் அவங்க கிளாஸில் இருக்க எல்லார் கூடயும் இன்ட்ரோ ஆகிக்கிறான். சசியும் கிளாஸ்மேட்ஸ் கூட க்ளோஸ் ஆகிடுறாங்க. எல்லாரும் தேட்டர் போய் மூவியை என்ஜாய் பண்ணுறப்போ சசி ஆர்வமாக அதில் வர டைலாக்ஸை கற்றுக்குறாங்க. வெளியில் வந்ததும் பொண்ணு கால் பண்ணி என் புக்கை எதுக்கு எடுத்தேன்னு சொல்லி சண்டை போடுறா. கபோர்டில் தான் இருக்கு பாரு, நான் எடுக்கவும் இல்லை நான் படிக்கவும் இல்லைன்னு கேஷுவலாக சொல்கிறாங்க. நீ எங்கே படிக்க போகிற, உனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு கோவமாக சொல்லிட்டு வச்சிடறா. இங்கிலீஷ் தெரியலங்கிற காரணத்தினால அம்மனை கூட பார்க்காம அசிங்கப்படுத்துகிறாளேன்னு சொல்லி சசி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குறாங்க. கிளாஸில் இதுவரை என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு இங்கிலீஷ்லேயே பேச சொல்கிறப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் லாரன்ஸ் மட்டும் பேச மாட்டேன்றாரு. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னாச்சு இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கன்னு சார் சொல்கிறாரு. எனக்கு சசியை தான் பிடிக்கும், அவங்கள பார்க்க தான் நான் டெய்லி கிளாஸ்க்கு வரேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு. சசிக்கும் ஒரு மாதிரி ஆகிருச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் தமிழ் கிளாஸ்மேட் ஒருத்தன் இப்படிலாம் பப்ளிக்கில் இந்தியன் லேடியை பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, அதுவும் அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சு, எங்கள் கண்ட்ரியில் இப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லவும் சசிக்கிட்ட சாரி கேட்டு திரும்ப பேசுகிறாரு. கோர்ஸ் முடிகிற டைமும் வந்துடுச்சு. லாஸ்ட் டே எக்ஸாம் இருக்குது. அதுக்கு 5 மினிட்ஸ் ஸ்பீச் ரெடி பண்ணணும். அது முடிஞ்சாதான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அன்றைக்கி தான் அக்கா பொண்ணுக்கும் மேரேஜ். யோசிச்சுட்டே வீட்டுக்கு போனால் பசங்களும் வீட்டுக்காரரும் சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் சுற்றி பார்க்க போகிறாங்க. கிளாஸ்க்கு டைம் ஆகவும் கால் வலிக்குதுன்னு போய் சொல்லி அவங்கள சுற்றி பார்க்க அனுப்பிட்டு கிளாஸ் போயிடுறாங்க. சுற்றி பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்தவங்க சசியை காணும்னு டென்ஷனாக பையனுக்கும் விளையாட போய் அடிபட்டுடுச்சு. வீட்டுக்கு போனதும் நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கலையான்னு வீட்டுக்காரர் கேட்கவும் சசி தனியாக போய் ராதா கிட்ட அழறாங்க. சுயநலமாக கிளாஸ்க்கு போனதால தான் பையனுக்கு அடிபட்டுடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணமும் நெருங்குது. ஸோ கிளாஸ்க்கு இனி வர முடியாதுன்னு சொல்லி ராதாவை வீட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க.